கத்தியுடன் கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்த பிரசிடென்சி 4 கல்லூரி மாணவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். சென்னையில் இன்று கல்லூரிகள் திறப்பதை ஒட்டி முக்கியமான கல்லூரிகளான பச்சையப்பன் மற்றும் பிரசிடென்சி ஆகிய கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் பேருந்துகள் மூலமாக ஏறி அராஜகத்தில் ஈடுபட்டும், அதே போல பச்சையப்பன் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக பேனர் உள்ளிட்ட பதாகைகள் ஏந்தியபடி அவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக மாணவர்களை எச்சரித்து அவர்களை அனுப்பக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில இன்று காலை புது வண்ணாரப்பேட்டை டோல்கேட் அருகே சாகர் கவாச் என்ற பணியில போலீசார் வாகன தணிக்கையில ஈடுபட்டிருந்த போது அப்போது அங்கு ஏராளமான 7க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கிருந்து இவர்கள் பர்த்டே கொண்டாடுவதற்காக திட்டமிட்டிருந்ததாக தெரிய வருகிறது. அப்போது இந்த மாணவர்களை போலீசார் உடனடியாக பிடிக்க முயலும் போது 7 மாணவர்களில் 4 மாணவர்கள் பிடிபட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில அவர்கள் கையில் 4 பட்டாக்கத்திகள் வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. எட்டு காட்டுவதற்காக இவர்கள் பர்த்டே கொண்டாட திட்டமிட்டிருப்பதும், இவர்கள் பச்சையப்பன் கல்லூரிக்கு சவால் விடுவதற்காக இது போன்ற செயலில் ஈடுபட்டு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக 4 பேரையும் தற்போது புது வண்ணாரப்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். கவரப்பேட்டையை சேர்ந்த குணா, ஜனகன் மற்றும் தாமரம் பாலாஜி, பொன்னேரி இசக்கி, எபின் பால் ஆகிய 4 மாணவர்களை தற்போது புது வண்ணாரப்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 4 பட்டாக்கத்திகளானது பறிமுதல் செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் பிரசிடென்சி கல்லூரி மாணவர்கள் என்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களையும் தற்போது வழக்கு பதிவு செய்து இவர்களை சிறையில் அடைத்துள்ளனர் போலீசார். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.